வணக்கம் உறவுகளே! நான் தான் ஊசு தும்மா சேனல்லேருந்து உங்க விக்கி பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு காலையிலேயே எனக்கு கொஞ்சம் ஞான உதயம் வந்துருச்சு. சரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீன் தொட்டி கழுவுவோன்ட்டு ஒரு முடிவு எடுத்துட்டேன். ஏன்னா, அது 1 வருஷம் ஆச்சுங்க அந்த மீன் தொட்டி கழுவி. எல்லாம் ஒரிஜினல் பிளான்ட் வச்சிருக்க அக்வேரியம் நம்ம வீட்ல இருக்க மீன் தொட்டி. பிளான்டட் அக்வேரியம்ங்க அது ஆக்சுவலி. ஸோ வந்து அத நல்லா மெயின்டெயின் பண்ணணும். நான் கொஞ்சம் மெயின்டெயின் பண்ணாம விட்டதுனால, ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, ஒரு பாசி ஒண்ணு புடிச்சிருச்சுங்க. அந்த முடி மாரி இருக்கும்ல, அந்த பாசி புடிச்சிருச்சு. அது ஏன் புடிச்சதுன்னா, எனக்கு இன்னுமே அதுக்கு ஒரு முடிவே தெரியலங்க. ஸோ கண்டிப்பா யாருக்காவது அது எதனால புடிக்கும்னு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க என்னன்னு. அது ஓரளவுக்கு புடிச்சிருச்சு ஃபுல்லா. சரி இதுக்கு மேல விட்டா மீன் செத்து போயிரும்ன்ட்டு எல்லாத்தையும் கிளீன் பண்ணணுன்ட்டு இன்னைக்கு காலையில எல்லாத்தையும் வெளிய எடுத்து, எல்லாம் கிளீன் பண்ணதுக்கு ரெடியா வச்சிருந்தேங்க. வச்சுட்டு திருப்பி ஃபுல்லாவே ஓஸெல்லாம் எடுத்து தண்ணிலாம் உறிஞ்சு விட்டு இன்னைக்கு கிளீன் பண்ணி ஆகணுன்ட்டு ஆரம்பிச்சாச்சு. ஸோ கண்டிப்பா எல்லாரும் இந்த வீடியோவ ரசிச்சு பாருங்க. நல்லாருக்கும். இது நம்ம எப்படி அக்வாரியம் டேங்க் செட் பண்ணணும்னு இதில தெளிவா காமிச்சிருப்பேன். எப்படி மெயின்டெயின் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். எத வச்சுலாம் தொட்டிய கழுவணும்னு சொல்லியிருப்பேன். ஸோ கண்டிப்பா எல்லாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எல்லா ஸ்டெப்புமே உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க. என்னென்ன ஃபிஷ்லாம் இருக்குன்னு வேற ஹைலைட் பண்ணி நேமோட சொல்லியிருப்பேன். ஸோ எல்லாருமே பொறுமையா வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அக்வாரியம் செட்டப் இப்படிதாங்க பண்ணணும். அப்பதான் மீனுமே சாகாம நமக்கு நல்லபடியா ரொம்ப நாளைக்கு நம்ம மீன் நம்ம டேங்க்ல அப்படியே இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பா நல்லா இருக்கும். உள்ள மட்டுமே நம்ம 70 கிலோ மண்ணு போட்டிருந்தோங்க. அவ்வளோ மண்ணு போட போய் தான் இவ்வளோ 1 வருஷத்துக்குமே தாங்கிச்சு. அதுக்கு பிறகு உள்ள பார்த்தீங்கன்னா, பெட் அரேஞ்ச்மெண்ட் இதான். அந்த பெட் போட்டிருந்தா அந்த அழுக்க ஃபுல்லாவே உள்ள இழுத்து வச்சிருக்கேன். ஸோ இந்த மாரிலாம் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம மெயினா தொட்டி கழுவும்போது ஆசிட் யூஸ் பண்ணுங்க. அந்த உப்பு கார போறதுக்கு. ஸோ அது அது மாரி இந்த மாரி பெல்ட் கண்ணாடிலாம் போட்டீங்கன்னா, தொட்டி பெரிய தொட்டிகளுக்கு இதான் சேஃப்ங்க. அந்த பெல்ட் போட்டீங்கன்னா கொஞ்சம் தாங்கும். ஆசிட ஊத்தி நல்லா தேய்ச்சீங்கன்னா, அந்த மேல உப்பு கரை ஃபுல்லா போயிருங்க. ஸோ ஆசிட் இருந்தா மட்டும் தான் அந்த உப்பு கரை போகும். அது மாரி தொட்டிய வந்து ஆசிட் வச்சு கழுவுற மாரி நம்ம கல்லுப்பு வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. கல்லுப்பு வச்சு தேய்ச்சாலும் நல்லா அந்த கரை போகுங்க. ஸோ கல்லுப்பும் ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே இந்த ஸ்டோன் உள்ள உள்ளது எல்லாத்தையுமே வெயில்ல காய வைங்க. அப்பதான் பாக்டீரியா, ஃபங்கஸ் இருந்தாலும் அழிஞ்சிரும். ஸோ கழுவுனத ஃபுல்லா வெயில்ல காய வச்சு எடுத்தாச்சு நம்மளும். எடுத்துட்டு மண்ணெல்லாம் கழுவ ஆரம்பிச்சுட்டோங்க. ஒரு வழியா மண்ணையும் அலசியாச்சு. பட் குறுக்கு செத்து போச்சுங்க. முடியல. ஏன்னா 70 கிலோ மணல் அலசியிருக்கா. அது ரொம்ப கஷ்டம் தான். கஷ்டப்பட்டா தானங்க எதுவுமே பார்த்து ரசிக்க முடியும். சரின்ட்டு எல்லாம் கழுவி முடிச்சு செட்டப் பண்ணியாச்சு. மண் எல்லாமே ஈக்குவல் பண்ணியாச்சு. பண்ணிட்டு ஒவ்வொரு கல்லாவே உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ல எப்படினாலும் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அந்த கல்லுகள் வைக்கிற சைடு நம்ம தான் பார்க்க போறோம். அழகா இருக்கும். ஸோ நமக்கு என்னென்ன கிரியேட்டிவிட்டி வருதோ எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். கல்லு அந்த மாதிரி எல்லாம் வச்சு. ஒரிஜினல் செடி தான் நமக்கு அந்த பாசி பிடிச்சி வீணா போயிடுச்சு. ஸோ கொஞ்சம் தான் நம்மகிட்ட இருந்துச்சு. அதனால நம்ம அந்த கொஞ்சம் செடி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். என் டேங்கோட ஹைலைட் என்னன்னா ஸ்னேக் பேம்பு தாங்க. இந்த மூங்கில் அதுதான் அழகா இருக்கும் நம்ம டேங்க்லேயே. நான் இது கொஞ்சம் வாங்கியிருந்தேன் எனக்கு தெரியல. பாம்பு மாதிரி இருக்கும் அந்த மூங்கில் டிப்ல பார்த்தீங்கன்னா. ஸோ அதையும் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அது ஒன்றுமே ஆகாதுங்க. அது வாட்டு தழுத்துக்கிட்டே இருக்கும். அந்த பேம்பு நல்லாவும் இருக்கும். இந்த அக்வாரியம் பிளான்ட் அக்வாரியம் டேங்க் அது கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக அதையும் வச்சு ட்ரை பண்ணுங்கள். மோட்ரு வந்து கண்டிப்பாக ஃபில்ட்ரு மோட்ரு இந்த இது தண்ணி விழுந்துகிட்டே இருக்குங்களா உள்ள ஸ்பாஞ்ச் இருக்கு அந்த மோட்ரு ட்ரை பண்ணுங்கள் அக்வாரியம் இந்த மாதிரி பிளான்டட் அக்வாரியம். A few moments later. ஃபைனலாக தண்ணியெல்லாம் முடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம டேங்க் ரெடிங்க. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு லைட்டிங்லாம் போட்டாச்சு. என்றைக்குமே தொட்டி கழுவுன உடனே மீனை தூக்கி போட்டுற வேண்டாம். கொஞ்சம் நேரம் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே இப்போ ஒரு 10 மணி நேரம் அந்த மாதிரிலாம் விட்றாங்க. நம்ம ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் விட்டோம். விட்டுட்டு திருப்பி ஃபிஷ்ஷஸ் எல்லாத்தையும் உள்ளே போட ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அந்த தண்ணி கொஞ்சம் நார்மலாக ஆகிக்கிடும். அந்த தன்மை வந்து சில தண்ணி பார்த்திங்கன்னா ஜில்லுன்னு இருக்கும். சில தண்ணி ரொம்ப ஹாட்டாக இருக்கும். அது வந்து கொஞ்சம் நேரம் மோட்டரோட விட்டோம்னா நார்மலாகிடும். அது பிறகு நான் ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக எடுத்து உள்ளே விட ஆரம்பிச்சிட்டேங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ஹைலைட்டான ஃபிஷ்ஷஸ் தான் நம்ம வாங்கி விட்டுருந்தோம். என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டெட்ரா அதான் மெஜாரிட்டி. டெட்ரா வந்து நம்ம நினச்சி பார்க்காத கலரில் கூட நமக்கு கிடைக்கும் டெட்ரா. ஸோ எல்லாமே டெட்ரா வாங்கி விட்டு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து சீக்கிரத்தில் சாகாது தண்ணி செட் ஆயிடுச்சுன்னா. அது போக நம்ம டேங்கில் வந்து ஏஞ்சல் ஃபிஷ் கிடந்துச்சு. அது போக டிஸ்க் ஃபிஷ் கிடந்துச்சு. டிஸ்க் ஃபிஷ்லாம் இது குட்டி தான். இதுவே ஒரு பேர் வந்து 1000 ரூபீஸ் வரும். ஆமாம். வளர 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 ரொம்ப எக்ஸ்பென்ஸ் ஆகும். ஆனால் நம்ம குட்டியாகவே வாங்கி வளர்க்கலாம். இந்த ஏஞ்சல் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப பழக்கம். நம்ம எங்கெல்லாம் கிராஸ் ஆகணும் அங்கே வந்து நிற்கும் என்கிட்ட. ஏன்னா இது வந்து ஹேண்ட் ஃபீடிங் நல்லா பழகிருச்சு. நான் கையில் கொடுத்தாலே சாப்பிடும். இதுதாங்க அந்த கோஸ்ட் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. அந்த பிளாக் கலரில் இருக்குங்களா இதுதான் கோஸ்ட் ஃபிஷ்ஷு. இது வந்து ரிவர்ஸில் தாங்க போகும். சரி நம்ம ஃபீடிங்கை பாருங்க எப்படி அழகா இப்போ எல்லாம் சாப்பிடுதுன்னு. கையிலே வந்து எல்லாம் எடுத்துகிட்டு போங்க. இதான் நம்மளோட ஃபிஷ் டேங்கோட ஹைலைட்டு. மீனையுமே நம்ம எல்லாம் ஓரளவுக்கு பழக்கி தான் வச்சுருக்கோம். கையை வச்சோன்னா ஓடலாம் செய்யாது நம்ம ஃபிஷ்ஷு. எல்லாமே வந்து கையிலேயே சாப்பிட்டுப்போம். இதான் நம்ம ஹைலைட்டு. பாருங்க எவ்வளோ அழகாக விளையாண்டுட்டு இருக்கு எல்லாமே. இந்த கருப்பு ஃபிஷ் வந்து இது பேர் கோஸ்ட் ஃபிஷ். இதுவும் எக்ஸ்பென்சிவ் தான். ஒரு பேரே 700 அந்த மாதிரி வரும். ஆனால் பார்த்தீங்கன்னா இது அழகா இருக்கும் பார்க்க. ரிவர்ஸில் போகும் இந்த மீன். ஆமாம் அழகா இருக்கும்.
ஆமா. இதுவுமே எல்லாரும் வாங்கி ட்ரை பண்ணுங்க. யார் யார் வீட்ல அக்வாரியம் செட்டப் பண்ணியிருக்கீங்க, அக்வாரியம்லாம் இருக்கோ, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க. உங்களோட ஐடியா, வே ஆஃப் ஐடியாவும் ஷேர் பண்ணுங்க. நம்மட்ட அக்வாரியம் இன்னும் எப்படிலாம் செட் பண்ணலாம் அப்படிங்கிறத. ஓகே. பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அடுத்த நல்ல வீடியோவோட உங்கள பார்க்குறேன். பாய். வரட்டா